பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி அன்பு கூற வேண்டும் அப்படி என்று சொல்லி நிறைய வசனங்கள் அன்பை குறித்து பைபிள்ல நம்மளுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல, கூட பிறந்தவங்க ஒரு குறை உள்ளவர்களா இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யாமல் போனால் தேவ அன்பு எனக்குள்ள இருக்குதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத பாக்குறோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எவ்வளவு நல்ல வசனம் பாருங்களேன். சும்மா நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீ வசனத்துல சொல்லி இருக்க அன்பு கூறுன்னு, அதனால நான் உன்னை அன்பு கூறுறேன்னு வாயில மட்டும் சொன்னா போதாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்யணுமா? கிரியினால என் சகோதரன், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிக்காக நாடிக்கொண்டு இருக்கிறார்கள். கிரியில அவர்களுக்கு நான் எதையாவது எடுத்து கொடுத்தா அது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுதான் கிரியை. உண்மையில அன்பு கூற வேண்டும். சும்மா வாயில சொல்லிட்டு மட்டும் போகாத, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லாத. சகோதரர்களுக்கும் அப்படிதான், தெரிந்தவர்களுக்கும் அப்படிதான். வேத அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் வசனத்தினால மட்டும் பேசாதீங்க. தியரியா பிராக்டிக்கலா இறங்கி நான் உங்களுக்கு அன்பு செலுத்துற உலகத்தார பாருங்க. இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பாக்குறோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறாங்க. அது பெயருக்காக செய்யறாங்களோ எதுக்காக செய்யறாங்களோ, ஆனா செய்கிறார்கள். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல வீடை கொடுத்திருக்காரு, வசதிகளை கொடுத்திருக்காரு, வாய்ப்புகளை கொடுத்திருக்காரு, நல்ல வேலையை கொடுத்திருக்காரு, நல்ல குடும்பங்களை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி 3 யோவான் 11ஆவது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களுக்கு தீங்கு செய்யாதீங்க, கெடுதல் செய்யாதீங்க, அன்பு கூறுங்க. இந்த லென்த் காலங்கள்ல நம்ம அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். God bless you. Thank you.